ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரீகால் நினைவூட்டல் அப்படிங்கிறது எதுக்காக? ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து ஒரு ஸ்டாப்பேஜ் இல்லாமல் ஒரு கண்டினியூஸாக கொண்டு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நினைவூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கும் போதே நிறையா விஷயங்கள் இங்கிலீஷில் இருக்குது, நிறையா கிராமர்ஸ் இருக்குது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸிங் செஷனில் கொண்டு வந்து அதை நம்ம ஃப்ளூயன்சிங் செஷனாக நம்ம மாற்றுறோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ரூல், நம்மளுடைய ப்ராக்டிஸிங் என்னவாக இருக்க போதுன்னா, நம்ம பார்த்துட்ருக்கிறது டென்சஸ், காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா. அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். ஸோ அந்த மாதிரியான 3 காலங்களில் எப்படியெல்லாம் செக்ரிகேட் பண்ணலாம், எந்த மாதிரியான கேட்டகரியில் நம்ம சொல்லலாம், கண்டினியூஸாக எப்படி பேசலாம், இல்லை பாஸ்ட்டில் எப்படி பேசலாம், இல்லை ஃப்யூச்சரில் எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்ம கேட்டகரி வைஸ் பிரித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ ஒரு டென்சஸ் அப்படின்னு எடுக்கும்போது 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்மே ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு ரூலை நமக்கு என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஒவ்வொரு சென்டென்ஸையும் அமைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டென்சஸ் அப்படின்னு வர இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வரைக்கும் சோ கால் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் பாசிட்டிவாக நம்ம எப்படியெல்லாம் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணலாம், ஸோ அதோடைய ரூலை யூஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட், ஒரு வில் ஹேவ், அப்புறம் ஒரு வெர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணி சென்டென்ஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்க்ளூசிவாக நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படிங்கும் போது அந்த நெகட்டிவ்ஸ் எப்படியெல்லாம், நான் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க, போக மாட்டாங்க, ஸோ இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லக்கூடியது என்னது, இண்டிகேட் பண்ணுறது நெகட்டிவ் இல்லையா. ஸோ அந்த நெகட்டிவ் யூஸ் பண்ணி அதனுடைய ரூல் என்ன, அந்த ரூலை எப்படி நம்ம ப்ராஸ்பெக்ட் பண்ணலாம் சென்டென்ஸ்குள்ளார, ஸோ என்ன மாதிரியான வெர்ப் ஃபார்ம் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்குறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறது நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ நெகட்டிவ் அப்படின்னாலே நாட் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ நாட் நெகட்டிவ் அப்படிங்கும்போது இதோட ரூல் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃப்யூச்சர் வரும்போது வில் ஆர் ஷால், வில் ஆர் ஷால். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வரும். ஸோ அதையே நம்ம என்ன பண்ண போகிறோம், வில் பர்ஃபெக்ட் வந்திருக்கு. ஸோ அப்போ வில் ஆர் ஷால் நெகட்டிவ், பர்ஃபெக்டும் இருக்குது. அப்போ வில் ஆர் ஷால் போல நாட் ப்ளஸ் பர்ஃபெக்ட் வரும்போது ஹேவ். ஸோ அப்போ வில் ஷால் நாட் ஹேவ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுறோம், வில் ஆர் ஷால் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன இண்டிகேட் பண்ணோம், நாட்டுங்கிறத இண்டிகேட் பண்ணோம். அஸ் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால ஹேவ் அப்படிங்கிறது வருது. ஸோ இதன் ஃபாலோட் பை நமக்கு ஆஸ் யூஷுவல் என்ன வரும், அதாவது V3 ஃபார்ம் நமக்கு வரும். ஸோ அந்த V3 அப்படிங்கிறது நமக்கு என்ன வருது, பாஸ்ட் பார்ட்டிசிபலை வந்து இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ ஒரு ரூல், ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட நெகட்டிவ் அப்படிங்கிறது ஒரு ரூல் வந்து இப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு வந்து ரூல் தெரிஞ்சிருச்சு. இப்போ ரூல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலான்னா, அழகாக சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன வெர்ப் ஃபார்ம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, V1, V2, V3. ஸோ அதாவது ப்ரெசண்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ V1 வரும்போது நான் என்ன எடுக்கிறேன்னா ப்ளே அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ V2 வரும்போதும் V3 வரும்போதும் ஒரே ஃபார்ம் தான், ப்ளேடு, ப்ளேடு அப்படிங்கிறது தான். ஸோ ப்ளே அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா விளையாடு அப்படிங்கிறது ப்ளே. அதே ப்ளேடு அப்படின்னு வரும்போது இறந்த காலம் அண்ட் எதிர்காலம் ரெண்டும் சேர்ந்து, V2 அண்ட் V3 பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டும் சேர்ந்து வருது. அப்போது விளையாடினார். ஸோ விளையாடு, விளையாடினார், V1, V2, V3 அப்படிங்கிறது நம்ம பிரித்து எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்போ இது நம்ம எப்படி சென்டென்ஸ்குள்ளே கொண்டு வரலான்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு சப்ஜெக்ட்ஸ் வேணும் இல்லையா. அந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக நேமிங் வேர்ட்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரோனவுன்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது நான் என்ன எடுக்கிறேன், I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் எடுக்கிறேன். ஸோ சப்ஜெக்ட் ஃபாலோட் பை என்ன எடுக்கிறோம், நம்ம ரூல் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு, ரூலும் ரெடி ஆகிடுச்சு, வெர்ப் ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஜெண்டர் எடுக்கிறேன். ஜென்ரலாக பாய்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வில் ஆர் ஷால் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாய்ஸ் will not have யூஸ் பண்ணியாச்சு ரூல். ஸோ பாய்ஸ் வில் நாட் ஹேவ் என்ன பண்ணல அப்படின்னா played.
ஸோ அப்போது பாய்ஸ் வில் நாட் ஹேவ் பிளேட் அப்படின்னா சிறுவர்கள் விளையாட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிறுவர்கள் விளையாட மாட்டார்கள் டைரெக்டாக சொல்லியாச்சு. இப்போது நீங்கள் எதை விளையாட மாட்டார்கள் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா பாய்ஸ் வில் நாட் பிளேட், நீங்கள் என்ன கேமோ அந்த கேமை நீங்கள் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ பாய்ஸ் வில் நாட் பிளேட் டென்னிஸ் அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சிறுவர்கள் ஸோ எதை விளையாட மாட்டார்கள்னா டென்னிஸ். அப்போ பாய்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு. சிறுவர்கள் டென்னிஸ் என்ன பண்ண மாட்டாங்க, வில் நாட் ஹேவ் பிளேடு. அப்போ இந்த நாட்டுங்கிறதா என்ன வருதுன்னா நமக்கு ஹைலைட்டடாக வேலை செய்யும். எப்படின்னா சிறுவர்கள் டென்னிஸ் விளையாட டென்னிஸ் விளையாட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே இங்கே வந்து ப்ளூரலில் பாய்ஸுங்கிறத யூஸ் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணுறோம், விளையாட மாட்டார்கள் சொல்கிறோம். நீங்கள் பாய்ன்னு சொன்னீங்கன்னா விளையாட மாட்டான் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் நமக்கு வேர்ப் நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணது தான் ப்ளே, பிளேட், பிளேடுங்கிறது. ரூல் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூலை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம ப்ராக்டிஸிங் வர வர ஃபாலோ அப் ஆகிடும். இன்றைக்கான இந்த ரூல் அந்த வேர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.